அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் வணக்கங்கள். இந்த எண்கிணித ஜோதிடம் நான் உருவாக்கப்பட்டது. இந்த எண்கிணித ஜோதிடம் விலை மதிக்க முடியாதது. விலை மதிக்க முடியாத ஒரு எண்கிணிதத்தை நான் உருவாக்கியுள்ளேன். காலங்காலமாய் சொல்லக்கூடியது. இது மக்களுக்கு நேரடியாக அவருடைய பார்வைக்கு வந்துவிட்டால் அவர்களும் இதை ஆய்வு செய்து அவங்களுடைய பெயருக்கு என்ன என்பதை தெரிந்து கொண்டு நேர்மையான முறையில் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எண்கிணித ஜோதிடம் நான் உருவாக்கப்பட்டது. இதில் என்ன அப்படின்னாக்கா, இந்த எண்கிணித ஜோதிடம் விலை மதிக்க முடியாதது. அப்பேற்பட்ட எண்கிணித ஜோதிடத்தை நான் உருவாக்கி உள்ளேன். ஆனால் நான் செத்தால் நான் ஒரு அனாதை பிணம்தான். ஏனென்றால் நான் 2022 மே மாதம் 3ஆம் தேதி ஒரத்தநாட்டை விட்டு நான் காலி செய்து வந்தேன். அதன் முதற்கொண்டு நான் அரியலூரில் என்னுடைய சொந்த மாவட்டத்தில், வட்டாரத்தில், நகரத்தில் நான் ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். போதிய வருமானங்கள் கிடைக்கவில்லை. ஆகையால் நான் குடும்பத்திற்கு எதுவுமே நான் தந்ததில்லை. 2022 மே 2 எதுவுமே நான் தந்ததில்லை. குடும்பத்தார்கள் என்னை இழிவாக பேசப்பட்டு வருகின்றார். மனைவி 2 மகன்களும் மனைவியும் தரக்குறைவாக உதைக்கக்கூடாத இடத்தெல்லாம் என்னை உதைத்து விட்டார்கள். அடிக்கும் பன்றி போல் கூட என்னை அடித்து விட்டார்கள். அடிமட்ட சாட்சி தருவது போல் என் பிள்ளை சாட்சி விட்டார்கள். அன்று முதற்கொண்டு நான் ஓராண்டு காலமாக நான் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கின்றேன். இருந்தாலும் ஏதோ என்னுடைய ஆஃபீஸில் ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஏதோ தப்பித்தறி வருவார்கள். அதை வைத்து கொண்டு தான் நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு வருகின்றேன். ஆனால் என் எண்கிணித ஜோதிடம் விலை மதிக்க முடியாதது. ஆனால் என் பிரேதம் ஒரு அனாதை. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த பிரேதம் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு 1 4 7 7 இதெல்லாம் கூட்டாங்க 19. அதில் விதி என்கிறது 1. பிரேதம் என்றால் செத்த பிணம். அந்த பிரேதத்துடைய விதி எண் 1. அந்த பிரேதம் அது யாராக இருந்தாலும் அவர்கள் செத்தா பிரேதம், பாடி, போனம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த பிரேதத்தினுடைய விதி எண் 1. பிரேதம் என்றால் செத்த பிணம். ஆஸ்பத்திரிக்கு சென்றால் அது பாடி. வீட்டில் ஒரு பணத்தை வச்சுருந்தா அதுவும் பாடி தான். பாடியை அடக்கம் செய்து விட்டார்களா என்றெல்லாம் கேட்பார்கள். ஆம், இன்னும் ஆகவில்லை என்று சொல்வார்கள். இந்த விலை மதிக்க முடியாத ஒரு எண்கிணித ஜோதிடத்தை நான் உருவாக்கிவிட்டேன். ஆனால் என்னால் இது புக்காக அனைத்து மக்களுக்கும் நான் வெளியிடும்படி இப்போது என்னுடைய தகுதி இல்லை. இது தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் இதை அளிப்பதாக உள்ளேன். ஆகவே இந்த எண்கிணித ஜோதிடம் மார்க் அடிப்படையில் என்னுடைய யூடியூப் மூலமாக நான் எல்லாம் தெரிவித்துள்ளேன். ஆனால் ஒரு மனிதர் ஒருவர் சூரிய திசையில் பிறந்து விட்டால் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் இப்படி 9 கிரகங்கள் வரிசையாக வரும். அடுத்ததாக ஒரு மனிதன் கேது திசையில் பிறந்து விட்டால் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இப்படியெல்லாம் வரும். அடுத்ததாக ஒரு கிரகங்கள் செவ்வாய் கிரகத்தில் செவ்வாய் மகாதிசை பிறக்கப்பட்டவர்களுக்கு செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் இப்படி தான் கிரகங்கள் வரும். அதுபோல தான் இந்த எண்கிணித ஜோதிடத்துக்கும் கிரகங்கள் நான் உருவாக்கியுள்ள செவ்வாய் அடிப்படையாக கொண்டுதான் இது கிரகங்கள் வருகிறது. அதனால் வார்த்தை அடிப்படையில் எண்கிணித ஜோதிடத்தை நான் உருவாக்கி நான் இதை
நவம்பர் 31ஆம் தேதியிலிருந்து 2024 நவம்பர் 31ஆம் தேதியிலிருந்து நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வாய் ஜோதிடம். வாய் ஜோதிடத்துக்கு வந்து 6 எழுத்துக்கள், அதுக்கு 3, 8, 8, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 39. அதோடைய விதிங்கிறது 3. வாய் ஜோதிடம். பஞ்சாங்கத்தை பார்த்து சொன்னாலும் வாய் ஜோதிடம் தான். மற்ற வந்து இன்னும் நிறைய ஜோதிடங்கள் உள்ளது. உடுக்கு வச்சு பேசினாலும் அதுவும் வாய் ஜோதிடம் தான். முட்டு போட்டு பார்த்தாலும் அதுவும் வாய் ஜோதிடம் தான். மற்ற நிறைய ஜோதிடங்களுக்கு உண்டு. குறி சொல்வார்கள், எப்படியே சொல்வார்கள். அப்படி பஞ்சாயத்தை எது வைத்து சொன்னாலும் அது வாய் ஜோதிடம் தான். அந்த வாய் ஜோதிடத்தில் புதன் பகவான் இருக்க வேண்டும். அந்த வாய் ஜோதிடத்துடைய விதிங்கிறது 3. அந்த 3ஆம் இடம்தான் வாய் ஜோதிடம். அதுதான் அந்த 3வது விதி என்னத்தான் நாவில் துதிக்கக்கூடியது. அத்துடன் புதன் தான் மெயினாக. அடுத்ததாக இந்த டைரி என்ற ஒரு 2 எழுத்துக்கள். டைரி என்ற வார்த்தைக்கு 2 எழுத்துக்கள். அதுக்கு 9, 4, அது கூட்டினாக்க 13. அதோடைய விதிங்கிறது 4. டைரியுடைய விதி எண் 4. மனசுக்குள் நீதான். மனசுக்குள் நீதான் என்ற வார்த்தைக்கு எண்கிற சோதிடம் 1, 9, 5, 7, 3, 4, 7, 5, 6 எல்லாம் கூட்டினாக்கா 47. அதோடைய விதிங்கிறது 1, 2. மனசுக்குள் நீதான், அதோடைய விதி என்கிறது 2. 2ஆம் இடம் தான் மனசுக்குள் நீதான் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடம் தான் மனசுக்குள் நீதான். அந்த வார்த்தையினால தான் நிறைய அக்கப்போர்கள், கலவரங்கள், ஒற்றுமைகள் இதெல்லாம் ஏற்பட்டு வருகிறது. இந்த மனசுக்குள் நீதான் என்ற ஒரு வார்த்தை தான் 2ஆம் இடத்தை குறிக்கிறது. அந்த வார்த்தையினால தான் நிறைய பிரச்சனைகளாக உருவாகிறது. அந்த பிரச்சனைக்குரிய எண் தான் விதி எண் 2ஆக வருகிறது. 2 மனசுக்குள் நீதான், அதனுடைய விதி எண் 2. வேப்பிலைக்காரி வார்த்தைக்கு எண்களிடம் 6, 6, 1, 8, 8, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அதோடைய விதி என்கிறது 6. வேப்பிலைக்காரியுடைய விதி எண் 6. வேப்பிலைக்காரின்னா நான் சாமி தான். வேப்பிலை அடித்தாலே அது ஒரு மவுசு தான். வேப்பிலையில் சில மகிமையெல்லாம் உண்டு. தெய்வத்தோட மகிமைகள், காற்றோட மகிமைகள். அந்த வேப்பிலை இல்லாத எந்த நோய்க்கும் விலகாது. சாமி கும்பிட்டாலும் சரி, பால் கூட எடுத்தாலும் சரி, தெய்வ தரிசனங்கள் செய்தாலும் சரி, அம்மன் வழியில் அது அத்தனையுமே வேப்பிலைக்காரியாக உருவாக்கப்படுகிறது. வேப்பிலை இருந்தால்தான் அம்மன் சந்தோஷப்படுவார்கள். அம்மன் சந்தோஷப்படக்கூடிய எண் விதியின் 6. அந்த வேப்பிலைக்காரி வந்து 6வது எண்கிணத்தில் உள்ளது. அந்த வேப்பிலைக்காரியோட மனசு திருப்தி அடையணும் அப்படின்னாக்கா வேப்பிலை தான் இருக்கணும். அந்த வேப்பிலையால் தான் அம்மன் சக்திகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. எத்தனை தான் நீ சுயமாக எது செய்தாலும் சரி, வேப்பிலை இல்லாத சக்திகள் வராது. அதான் அந்த வேப்பிலைக்காரியுடைய விதியின் 6. அடுத்ததாக பராசக்தியுடைய வார்த்தை எழுத்துக்கள் 5. அதனுடைய எண்கிணிதம் 9, 1, 3, 7, 8, 28. அதனுடைய விதி 28. அதனுடைய விதிங்கிறது 1. பராசக்தியுடைய விதியின் 1. அந்த பராசக்தி நம் மனசுக்குள்ள 1ஆம் இடத்தில் வருகிறது. 1இல் இலக்கணம் உயிரில் இருக்கிறார். அந்த பராசக்தி அழகில் இருக்கிறார், அற்புதத்தில் இருக்கின்றார்கள். அந்த பராசக்தி இல்லாமல் அவருடைய வாழ்க்கையே இல்லை. அப்படி இருக்கின்ற வரையில் பராசக்தி விதியின் 1. அந்த பராசக்தி தான் முதல் தோற்றமாக தோன்றுகிறது. பராசக்தி 9வது விதியினாக வருகிறது முதல் தோற்றமாக. இப்போது என்னுடைய எண்கிணித சோதிடம் விலை மதிக்க முடியாதது. இந்த விலை மதிக்க முடியாத ஒரு எண்கிணித ஜோதிடத்தை நான் உருவாக்கவில்லை. ஆனால் இது காலங்காலமாய் சொல்லக்கூடியது. அந்த எண்கிணிதம் நான் செத்தால் என் பிணம் வந்து அனாதை தான். என் பிணத்தை யாருமே எடுக்க மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. இவர் என்ன சம்பாதிச்சு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளாக இருக்குது. அதனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கிணித வள்ளுவர், வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.